வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ் மண்ணில் நின்று மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவோம் என சொல்லி பரப்புரை செய்ய தயாரா? பாஜகவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சவால். சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு. அனைத்து கட்சி வேட்பாளர்களும் போட்டி போட்டு வேட்புமனு தாக்கல். சென்னையில் இன்று நடைபெற இருந்த விஜய் பிரச்சாரம் திடீர் ரத்து. அனுமதிக்கப்பட்ட நேரத்துக்குள் பிரச்சாரம் செய்ய முடியாது என தாவேக முடிவு. தமிழகத்தில் பல மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி தொடங்கிய நிலையில் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வருகிற 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தல் களத்தில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தாவேகா, சசிகலா, டாக்டர் ராமதாஸ் அணி என 5 முனை போட்டி நிலவுகிறது. இதையடுத்து தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை ஆதரித்து அந்தந்த கட்சி தலைவர்களும் முக்கிய நிர்வாகிகளும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன்படி திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தனது தேர்தல் பிரச்சாரத்தை திருவாரூரில் கடந்த மாதம் 31ஆம் தேதி தொடங்கினார். அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி வாகனம் மூலம் பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 30ஆம் தேதி தொடங்கியது. வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. கடைசி நாளான இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா உள்ளிட்ட வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். வேட்புமனுக்கள் தாக்கல் முடிந்தவுடன் மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறவுள்ளது. இதில் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை பின்பற்றாத மனுக்கள் நிராகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கு 9ஆம் தேதி கடைசி நாள் என்றும், அன்றைய தினம் மாலையில் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இறுதிப்பட்டியல் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நாளை மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிய உள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களின் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. 30 தொகுதிகளை கொண்ட புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகிற 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேர்தல் களத்தில் 294 வேட்பாளர்கள் உள்ளனர். அவர்கள் தொகுதி வாரியாக சூறாவளியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பா.ஜ., என்.ஆர். காங்கிரஸ், அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்டவைகளும், இந்தியா கூட்டணியில் திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. இது தவிர தாவேகா, நாம் தமிழர் கட்சிகளும் களத்தில் உள்ளன. தேர்தலில் 4 முனை போட்டி நிலவுகிறது. தேர்தல் நாள் நெருங்கிவிட்டதால் முக்கிய தலைவர்கள் புதுவையில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் பிரச்சாரத்துக்காக இன்று புதுவைக்கு சென்றுள்ளார். தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் மாலை 5 மணிக்கு நடக்கும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பேச உள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ், திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பரப்புரை மேற்கொண்டார். அரசியல் கட்சி தலைவர்களின் பிரச்சாரத்தால் புதுச்சேரி தேர்தல் களம் உச்சத்தை அடைந்துள்ளது. நாளை மாலை 6 மணியுடன் வேட்பாளர்களின் இறுதிக்கட்ட பிரச்சாரம் முடிவடைகிறது. தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட 6 பேரும் இன்று காலை பதவியேற்றனர். தமிழ்நாட்டை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் திருச்சி சிவா, என்.ஆர். இளங்கோ, அந்தியூர் செல்வராஜ், என்.வி.என். கனிமொழி சோமு, மு. தம்பிதுரை, ஜி.கே. வாசன் ஆகிய 6 பேரின் பதவிக்காலம் ஏப்ரல் 2ஆம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் அந்த இடங்களுக்கான தேர்தல் கடந்த மாதம் நடத்தப்பட்டது. இந்த தேர்தலில் திமுகவின் திருச்சி சிவா, ஜே. கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், காங்கிரசின் கிறிஸ்டோபர் திலக், தேமுதிகவின் எல்.கே. சுதீஷ், அதிமுகவின் தம்பிதுரை மற்றும் பாமகவின் அன்புமணி ஆகிய 6 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். இந்த நிலையில் மாநிலங்களவையில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்ட இவர்கள் 6 பேருக்கும் மாநிலங்களவை தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். திமுகவை சேர்ந்த கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், திருச்சி சிவா, தேமுதிகவை சேர்ந்த எல்.கே. சுதீஷ், அதிமுக மூத்த தலைவர் தம்பிதுரை, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் மாநிலங்களவை உறுப்பினர்களாக பதவியேற்றனர். பதவியேற்ற எம்பிக்களுக்கு மாநிலங்களவை தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தமிழிலேயே வாழ்த்து கூறினார். தேர்தல் நடக்கும் 5 மாநிலங்களில் 651 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.
புதுச்சேரி, கேரளா மற்றும் அசாமில் வரும் 9ஆம் தேதியும், தமிழகத்தில் 23ஆம் தேதியும் ஒரே கட்டமாக சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. மேற்கு வங்கத்தில் வரும் 23 மற்றும் 29ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது. வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்குவதை தடுக்க தேர்தல் அதிகாரிகள், பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தமிழகம், புதுச்சேரி உட்பட சட்டசபை தேர்தல் நடக்கும் 5 மாநிலங்களில் பறக்கும் படையால் பறிமுதல் செய்யப்பட்ட விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. அதில் சட்டசபை தேர்தல் நடக்கும் 5 மாநிலங்களில் 5173க்கும் மேற்பட்ட பறக்கும் படையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். வாகன தணிக்கைகளை தீவிரப்படுத்த 5200க்கும் மேற்பட்ட சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 5 மாநிலங்களில் 651 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம், மதுபானம், போதைப் பொருட்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் 319 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம், போதைப் பொருள், மதுபானங்கள், தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அடுத்ததாக தமிழகத்தில் 170 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் ரொக்கம் மட்டும் 30 கோடி ரூபாய், அசாமில் 97 கோடி, கேரளாவில் 58 கோடி, புதுச்சேரியில் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சாத்தான்குளம் தந்தை மகன் வழக்கில் தீர்ப்பின் தண்டனை விவரங்களை இன்று பிற்பகல் மதுரை மாவட்ட நீதிமன்றம் அறிவிக்க உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த வியாபாரி ஜெயராஜ், அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகியோர் கடந்த 2020ஆம் ஆண்டில் விசாரணைக்காக அங்கு உள்ள போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அவர்கள் இருவரையும் போலீசார் கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த இருவரும் அடுத்தடுத்து பரிதாபமாக இறந்தனர். கொரோனா ஊரடங்கு உத்தரவு அமலில் இருந்த சமயத்தில் அவர்கள் இருவரும் இறந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக அப்போதைய போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், சப் இன்ஸ்பெக்டர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உட்பட 9 போலீசார் கைதாகி மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த இரட்டை கொலை வழக்கை சிபிஐ விசாரித்தது. இந்த வழக்கு மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் நடக்கிறது. தந்தை மகன் கொலை வழக்கில் கைதான 9 போலீசார்களும் குற்றவாளிகள் என கடந்த 23ஆம் தேதி நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பளித்தார். அவர்களுக்கான தண்டனை விவரம் இன்று அறிவிக்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார். அதன்படி தீர்ப்பின் தண்டனை விவரங்கள் பிற்பகல் 3:30 மணிக்கு மதுரை மாவட்ட கூடுதல் நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் அறிவிக்க உள்ளார். தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கணித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த மாதம் முதலே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இதன் காரணமாக பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதனிடையே தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்தது. அதன்படி விருதுநகர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை பெய்து வருகிறது. அதேபோல் நேற்று மாலை முதலே தென் மாவட்டங்களில் குறிப்பாக ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. சென்னையில் கோடை வெயில் வாட்டி வந்த நிலையில் இடியுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. குறிப்பாக அண்ணா நகர், ஆரம்பாக்கம், கோயம்பேடு, மயிலாப்பூர், ராயப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கணித்துள்ளது. விருதுநகர், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களின் மலைப்பகுதியில் கனமழையும், சென்னையில் மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தாவேக தலைவர் விஜய் இன்று பிரச்சாரம் செய்யவிருந்த நிலையில் அது திடீரென ரத்து செய்யப்பட்டது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தாவேக தலைவர் விஜய் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் வில்லிவாக்கம், அண்ணா நகர், விருகம்பாக்கம், தியாகராய நகர் ஆகிய 4 தொகுதிகளில் தாவேக தலைவர் விஜயின் பிரச்சாரத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்காக காவல்துறையிடமும் அனுமதி கோரி கடிதமும் வழங்கப்பட்டது. ஆனால் வில்லிவாக்கத்தில் 12 மணி முதல் 1 மணி வரையிலும், தீநகர் தொகுதியில் 2 மணி முதல் 3 மணி வரையிலும் மட்டும் பிரச்சாரம் செய்ய காவல்துறை தரப்பில் அனுமதி வழங்கப்பட்டது. காவல்துறையின் இந்த பதிவால் விஜய் தரப்பு சற்று அதிருப்தி அடைந்ததாக கூறப்படுகிறது. காவல்துறை கொடுத்த அனுமதியின்படி வெள்ளிவாக்கத்தில் இருந்து தீநகருக்கு விஜய் 1 மணி நேரத்தில் செல்ல வேண்டும். இதையடுத்து அனுமதிக்கப்பட்ட நேரத்துக்குள் பிரச்சாரம் செய்து முடிக்க போதுமானதாக இருக்காது என கூறி விஜயின் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டது. தமிழ் மண்ணில் நின்று மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவோம் என சொல்லி பரப்புரை செய்ய தயாரா என பாஜகவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார்.
இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தமிழ்நாட்டுக்கு வரும் ஒன்றிய பாஜக அமைச்சர்களும் பாஜக முதலமைச்சர்களும் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவோம் என்று சொல்லி பரப்புரை செய்ய தயாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். கண்ணியமற்ற அவதூறுகளை வாந்தி எடுப்பதை விடுத்து மக்களின் வாழ்வுரிமை பிரச்சினைகளை எப்போதுதான் பேசுவீர்கள் என கேட்டுள்ள முதலமைச்சர், தமிழ்நாட்டை துண்டாட எத்தனை பேர் டெல்லியில் இருந்து படையெடுத்து வந்தாலும் தமிழ்நாடு தொடர்ந்து போராடும் என பதிவிட்டுள்ளார். ராணிப்பேட்டை தொகுதியில் அமைச்சர் காந்தி மீண்டும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் ராணிப்பேட்டை தொகுதியில் அமைச்சர் காந்திக்கு பதிலாக அவரது மகன் வினோத் காந்திக்கு திமுக தலைமை சார்பில் சீட் வழங்கியது. ஆனால் தனக்கு தராமல் மகனுக்கு சீட் ஒதுக்கப்பட்டதால் அமைச்சர் காந்தி அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் வினோத் வேட்புமனு தாக்கல் செய்யாமல் இருந்தார். இந்த நிலையில் ராணிப்பேட்டை தொகுதியில் தான் போட்டியிடவில்லை என்று வினோத் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக வினோத் காந்தி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனது தந்தை காந்தி மீண்டும் போட்டியிடும் விருப்பத்தை கருத்தில் கொண்டு இந்த வாய்ப்பை அவருக்கு மரியாதையுடன் மீண்டும் ஒப்படைக்க முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சசிகலா ஆதரவு வேட்பாளரிடமிருந்து உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 5,50,000 ரொக்க பணத்தை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குத்தாலம் தாலுகா சேத்லா பாலபுரம் பேருந்து நிறுத்தம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் சீர்காழி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மாலதி என்பவரது காரை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது காரில் 5,50,000 ரொக்க பணம் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்து மயிலாடுதுறை வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். பெரட்டக்குடி கிராமத்தை சேர்ந்த வேட்பாளர் மாலதி சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்ய சீர்காழி நோக்கி சென்றபோது அவரிடமிருந்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை திமுக மாவட்ட செயலாளர் அமைச்சர் ஆர் காந்தி தலைமை தாங்கினார். இதில் வேட்பாளர் AM முனிரத்தினத்தை நிர்வாகிகளுக்கு அறிமுகம் செய்து வைத்து ஆர் காந்தி பேசினார். அமைச்சர் ஆர் காந்தி பேசுகையில், மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் முதலமைச்சர் திட்டங்களை தேர்தல் வாக்குறுதிகளாக அளித்துள்ளதாக கூறினார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் தேர்தல் அலுவலர்களுக்கு ஸ்வீட் வாங்க தாவேக வேட்பாளர்கள் பணம் கொடுக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தாவேக வேட்பாளர் ஈரோட்டை சேர்ந்த மணி தேர்தல் நடத்தும் அலுவலர் பாலமுருகனிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மனு தாக்கலை முடித்துவிட்டு வெளியே வந்தபோது அங்கு அலுவலக பணியாளர்களுக்கு மதிய உணவு வழங்கியதை பார்த்தார். அப்போது வேட்பாளர் மணி தான் வைத்திருந்த பணத்தில் 2,500 எடுத்து அலுவலக பணியாளர்களிடம் கொடுத்து அனைவருக்கும் இனிப்பு வாங்கி வழங்கிவிடு என கூறினார். தேர்தல் அலுவலகத்தில் வைத்தே தாவேக நிர்வாகிகள் அலுவலக பணியாளர்களுக்கு பணம் கொடுத்தும் அவற்றை பெற்றுக் கொண்டனர். தற்போது அந்த வீடியோ காட்சி வைரல் ஆகி வருகிறது. விருதுநகர் அருள்மிகு ஸ்ரீ பராசக்தி மாரியம்மன் கோவில் பங்குனி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. பராசக்தி மாரியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து நாள்தோறும் அம்மன் பல்வேறு வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பொங்கல் திருவிழா நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 21 நாட்கள் விரதம் இருந்த பக்தர்கள் பக்தி கோஷம் முழங்க அக்னி சட்டிகள் எடுத்தும் அழகு குத்தியும் நேர்த்திக்கடனை செலுத்தினர். திருவிழாவில் தமிழகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 1,120 ரூபாய் குறைந்துள்ளது. கடந்த வாரம் ஆபரண தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கம் காணப்பட்ட நிலையில் வார இறுதி நாளில் உயர்ந்து 1 சவரன் 1,11,600 ரூபாய்க்கு விற்பனையானது. அதனைத் தொடர்ந்து இன்றும் தங்கம் உயரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிரடியாக குறைந்துள்ளது. அதன்படி கிராமுக்கு 140 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,810 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1,120 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,10,480 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி 255 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 2,55,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. T20 கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு அணிக்கு எதிராக அதிக ரன்கள் குவித்த வீரர் என்ற சாதனையை RCB வீரர் விராட் கோலி படைத்துள்ளார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் விராட் கோலி 18 பந்துகளில் 28 ரன்களை குவித்தார். இதன் மூலம் அவர் T20 கிரிக்கெட்டில் புது சாதனை படைத்து அசத்தினார்.
அதன்படி T20 கிரிக்கெட்டில் ஒரே அணிக்கு எதிராக அதிக ரன்கள் அடித்த வீரர் என்ற பெருமையை விராட் கோலி பெற்றிருந்தார். இவர் தற்போது CSK அணிக்கு எதிராக 1188 ரன்களை குவித்துள்ளார். முன்னதாக ரோஹித் சர்மா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக 1161 ரன்களை அடித்து இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருந்தார். இதே பட்டியலில் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக 1159 ரன்களை அடித்து விராட் கோலி 3வது இடத்திலும் இருக்கிறார். நேற்றைய போட்டியை பொறுத்தவரை பேட்டிங் மற்றும் பந்துவீச்சு என இரண்டிலும் சிறப்பாக செயல்பட்ட RCB அணி 43 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தியது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த RCB அணி 20 ஓவர்களில் 250 ரன்களை குவித்தது. தொடர்ந்து ஆடிய CSK அணி 19.4 ஓவர்களில் 207 ரன்களை மட்டும் அடித்து ஆல் அவுட் ஆனது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ் மண்ணில் நின்று மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவோம் என சொல்லி பரப்புரை செய்ய தயாரா? பாஜகவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சவால். சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு. அனைத்து கட்சி வேட்பாளர்களும் போட்டி போட்டு வேட்புமனு தாக்கல். சென்னையில் இன்று நடைபெற இருந்த விஜய் பிரச்சாரம் திடீர் ரத்து. அனுமதிக்கப்பட்ட நேரத்துக்குள் பிரச்சாரம் செய்ய முடியாது என தாவேக முடிவு. தமிழகத்தில் பல மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.